இயற்கை அழிப்பு, இயற்கை பாதுகாப்பு. நாங்கள் உருவாக்கிய நெகிழி எப்படி உள்ளது? நீங்கள் உருவாக்கிய நெகிழி வளம் நிறைந்த எங்கள் நாட்டை குத்துச்செவராக அடைமடையா யாரடா நீ? நான் இயற்கையை நேசிப்பவர். நீ ஏன் நெகிழியை எதிர்க்கிறாய்? அது உங்கள் பணத்தை சேர்ந்து வைக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது மிகவும் விலை குறைந்தது தானே. நீங்கள் அதையே பயன்படுத்தலாம் அல்லவா? நீ சொன்னது போல் நெகிழியை பயன்படுத்தி இயற்கையை அழிக்க நான் விரும்பவில்லை. நெகிழியினால் என்ன பெரிய இயற்கை அழிகிறது கூறு பார்ப்போம். சொல்கிறேன் கேள். நெகிழியை பயன்படுத்திய பின்னர் அதை கீழே போடும்போது மண்ணின் தரத்தை அழிக்கிறது. அப்படியானால் அதை நெருப்பு வைத்து எரித்துவிட்டேன். நெகிழியை நெருப்பு வைத்து எரித்துவிட்டால் அதிலிருந்து வெளியே புகை ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழச் செய்யும். ஓட்டை விழுந்தால் கேட்டும் அதற்கு என்ன இப்போ? ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்தால் பல வகையான கண் பிரச்சனைகளும் தோல் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இதற்காகத்தான் நீ நெகிழியை எதிர்க்கிறாயா? அது மட்டுமல்லாமல் நெகிழி மண்ணின் தரத்தை அழித்து தானியங்களை விதைக்க முடியாமல் செய்கிறது. அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. நெகிழியை நீரில் போடும்போது நீரின் வளம் அழிகிறது. அது மட்டுமல்லாமல் நெகிழினால் இயற்கையான மரம், செடி, கொடி, புல்புதர்கள் ஆகியவை அழிந்து மழையின்றி பூமி முழுவதும் பஞ்சம் நிலவுகிறது. கடைசியாக பூமி அச்சத்திற்கு தள்ளப்படுகிறது. இயற்கை வளத்தை காப்போம், இருக்கும் வளத்தை சேமிப்போம். நகைச்சுவை. லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? லெட்டரை நம்ம பிரித்து படிப்போம், புக்கு நம்ம படித்து பிடிப்போம். ஒருத்தன் வேகமாக போகிறான், சடனாக பிரேக் பிடிக்கிறான். ஏன்னா அவன் வீடு வந்துருச்சா? காஸ்ட்லியான கிழமை எது? வெள்ளிக்கிழமை. தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும்? செலவாகும். இங்கிலீஷில் கூலான எழுத்து எது? பி. ஏன்னா அது ஏற்றுள்ள இருக்கு. மேக்ஸ் புக்ஸிலே ரொம்ப சோகமாக இருக்கு. ஏன்னா அதில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நகைச்சுவை. லட்சுமி ஏன் பச்சையாச்சு? ஏன்னா அதை யாரும் வேக வைக்கல. ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கு அது கண்ணு சின்ன சைனே போச்சான். அது ஏன்? ஏன்னா அது கண்ணு போச்சான். ஃபோனுக்கு பேலன்ஸ் இருந்தால் தான் கால் போகும். மனிதனுக்கு கால் இருந்தால் தான் பேலன்ஸ்